திருச்சி ஆலம்பட்டி புதூர் இருக்குல்ல, அங்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இந்த ஒரு தலைப்பின் கீழே மிகப்பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள். இந்த கூட்டத்தை முன்னிட்டு குடிநீர் வழங்குற பணி இருக்குல்ல, இதுல சுற்றுச்சூழல் பாசறையை சேர்ந்தவங்கலாம் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு இந்த ஒரு தெளிவு பிறக்குதோ இல்லையோ, என்டிகேக்கு இந்த தெளிவு ரொம்ப அதிகமா இருக்கும். இயற்கை சார்ந்து பயணிக்கிற கட்சின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, மக்களோட தாகத்தை முதல்ல தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டம் சார்ந்து எந்த விஷயத்தாலும் பண்ணுவோன்ற விஷயத்துல ரொம்ப முனைப்பு காமிச்சிருக்காங்க. இதைத்தான் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது போல இனிஷியேட்டிவ் மூலமா பார்க்க முடிஞ்சது. 100 அடி உயர கொடி கம்பம், இதுல நாம் தமிழர் கட்சியோட கொடி ஏற்றப்படுதுங்க. சீமான் அவர்களோட அன்னையா இருக்காங்களே அன்னம்மாள், இவங்களும் சீமான் அவர்களோட மனைவியான கயல்விழி, இவங்க பிளஸ் இந்த நாம் தமிழர் கட்சியோட பெண் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து குத்து விளக்கம் ஏற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஈவெண்ட்டு இனிதே ஆரம்பிச்சது. எனக்கு இந்த மற்ற கட்சி கூட்டங்கள்ல இருந்து இந்த கட்சி கூட்டம் எப்படி திரும்ப வேறுபட்டுச்சு, இந்த புக் ஸ்டால்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாக போட்டிருந்தாங்க. வரவேற்புக்குரிய விஷயம் ஆக்சுவலாக இது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் அப்படின்னாலே அங்கே பேச்சுக்கு பஞ்சமே இருக்காது. அனல் தெரிக்கும் ஒவ்வொருத்தர் பேச்சிலையும். அதுவும் முக்கியமான இந்த கூட்டம் இருக்கப்ப சீமானவர்கள் பேச்சில் அனல் தெரிக்காமையா இருக்கும். பயங்கரமாக வச்சுங்க ஸ்பீச்செல்லாம். இந்த ஈவெண்ட்ல காவலர்களுக்கும் தாகம் எடுக்கல, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் இந்த பந்தோபஸ்து பண்ணல ஈடுபட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தாகத்தை தீர்க்கறதுக்கும் அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தவறலை. அதுவும் அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா தற்காலிக குழாயெல்லாம் அமைச்சாங்க. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான பாராட்டப்பட வேண்டிய விஷயம், இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேர் பெருசாக பயன்படுத்தலை. ஜீரோன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது தவிர, என்ன நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்கில் அது போல தான் பார்க்க முடிஞ்சிருக்கு, அதிகபட்சமே சொல்கிறேன். மற்றபடி இது போல இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் அல்லாத பொருட்கள், இதில் தான் குடிநீர் வழங்கப்பட்டிருந்துச்சு. நல்ல இனிஷியேட்டிவ் இதுவும்.